அனுமன் மார்கழி மாத அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் அவதரித்தார். அனுமனை வழிபாடு செய்து முதலில் விரதம் மேற்கொண்டது பாண்டவர்களின் பத்தினியான திரௌபதி. மேலும் எவர் ஒருவர் அனுமன் விரதம் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி, அமைதி நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் என பிரம்மதேவர் வாயு பகவானுக்கு வரமளித்தார். பாண்டவர்கள் வனவாசத்தில் துன்பத்தில் இருந்தபோது வேத வியாச மகரிஷி தர்மனுக்கு உபதேசித்த விரதம் அனுமன் ஜெயந்தியாகும். அனுமனுக்கு வெற்றிலை மாலை, வடை மாலை, வெண்ணெய் சாற்றி வழிபடுவதால் அனுமனின் அருள் கிடைக்கும். அனுமன் ஜெயந்தியன்று ராமநாமம் உச்சரிக்க அவர்களுக்கு செயலில் வெற்றியும் வாழ்க்கையில் புண்ணியமும் சேரும். ஓம் ஸ்ரீ ஜெய் ஹனுமானை போற்றி. அனுமன் மார்கழி மாத அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் அவதரித்தார். அனுமனை வழிபாடு செய்து முதலில் விரதம் மேற்கொண்டது பாண்டவர்களின் பத்தினியான திரௌபதி. மேலும் எவர் ஒருவர் அனுமன் விரதம் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி, அமைதி நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் என பிரம்மதேவர் வாயு பகவானுக்கு வரமளித்தார். பாண்டவர்கள் வனவாசத்தில் துன்பத்தில் இருந்தபோது வேத வியாச மகரிஷி தர்மனுக்கு உபதேசித்த விரதம் அனுமன் ஜெயந்தியாகும். அனுமனுக்கு வெற்றிலை மாலை, வடை மாலை, வெண்ணெய் சாற்றி வழிபடுவதால் அனுமனின் அருள் கிடைக்கும். அனுமன் ஜெயந்தியன்று ராமநாமம் உச்சரிக்க அவர்களுக்கு செயலில் வெற்றியும் வாழ்க்கையில் புண்ணியமும் சேரும். ஓம் ஸ்ரீ ஜெய் ஹனுமானை போற்றி.